கோலி சோடாங்கிற படம் வெப் சீரிஸ் பண்ணும்போது பார்த்தவங்களும் சரி, ஹாட் ஸ்டாரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஹார்பர் ரவிங்கிற ரோலை ஹோல்ட் பண்ணிட்டீங்க, நம்ப முடிஞ்சது. நீங்கள் ஒரு ஏரியாக்கே நீங்கள் தான் ஆள், உங்களுக்கு கீழே ஒரு 25-50 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் மேலே நம்பிக்கை வச்ச ஆள் ஒரே ஆள் தான், ஜீவா சார். எனக்கு இந்த பையனை வச்சு இந்த படத்தை முடிச்சு இவனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறது அழுத்தமாக சொன்னேன். ஏன் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா நம்மளும் டெவலப் பண்ணிக்கலாமே, நம்மளும் இதை கற்றுக்கலாமே, நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா தானே நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுங்கிற ஃபேஸில் நானுமே ஒரு கட்டத்தில் இருந்திருக்கேன். நீங்கள் நடப்பீங்க, பின்னாடி உட்காந்துருக்கிறவருக்கு கூட உங்களோட அட்டென்ஷன் வேணும்னு அந்த அட்ராக்ஷனை புல் பண்ணணும். யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஃபிசிக் அண்ட் கேள்விகள் கேட்பாங்க. ஒரு பேஜென்ட்னா வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டி ஷோ ஆஃப்ஸ், இட்ஸ் லைக் கொஸ்டின். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு 20 இயர்ஸ் கிட்ட ஒரு ஸ்பேன் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில பேர் பார்க்கும்போது நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம், இவங்க ரீச் ஆவாங்க அப்படின்றது. சில பேர் இந்த ஆட்டிடியூட் அவ்வளோ நாள் கொண்டு போகாது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது உங்களுடைய செட் ஆஃப் லெவலில் நீங்கள் எங்கே வச்சு பார்க்குறீங்க, இவங்களுடைய ஜேர்னி எந்த த்ரூ போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? See, basically in 2002 even I was a newcomer. அந்த டைமில் நிறைய பேர் என்னைய கூட இவன் நடிச்சிருவானா அப்படின்லாம் இருந்தது. என் மேலே நம்பிக்கை வச்ச ஆள் ஒரே ஆள் தான், ஜீவா சார். எனக்கு இந்த பையனை வச்சு இந்த படத்தை முடித்து இவனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறது அழுத்தமாக சொன்னார். காரணம் என்னடான்னா, என்னோட பிஹைண்ட் ஒர்க் பார்த்தார் அவர். நான் மாடலிங் பண்ணியிருக்கேன், 3 ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் பார்த்துட்டு he was confident he will execute. அதே விஷயத்தை தான் நானும் அப்ளை பண்ணேன். என்னதான் அரவிந்த் ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணுறதா இருந்தால் கூட இஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் ப்ரீவியஸ்லி. இஸ் ஹேண்டில்ட் கேமரா, இஸ் டைரக்டட் பீப்புள், இஸ் டன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி தான் அவர் வராரு. அதே நேரத்தில் நிராவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷீ இஸ் நாட் டோட்டலி நியூ டு கேமரா. அவங்க டெலிவிஷன்லேருந்து மாடலிங்லேருந்து மியூசிக் ஆல்பம் அதெல்லாம் பார்க்கும்போது ஈவன் ஷீ நோஸ் அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரோ க்ரௌட் ஃபியர்லாம் இருக்காது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நான் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி ஐ செட் நோ வரிஸ், லெட்ஸ் கோ, எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாடலிங் அப்படின்னு வந்து வரவங்க இப்போ ஃபீமேலாக இருக்கட்டும் எல்லாமே வெல்கம் பண்ணுறாங்க. பட் ஜென்ஸ்லாம் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மாடலிங்லேருந்து வரும்போது வெல்கம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை ஒரு கேரக்டரோ இந்த மாதிரியான ஷேட்ஸில் தான் வருது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்களுமே வந்து இப்போது கோலிசோடால வந்து ஒரு கிரே ஷேட் வந்து ப்ளே பண்ணீங்க. இப்போ உன்னாலே வினய் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சாக்லேட் பாய், ஒரு ஹேண்ட்ஸமான ரோல் பண்ணிட்டு இப்போ எல்லாமே அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஷேட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு க்ரோத்து பார்க்குறீங்களா, இல்லை இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாருமே லவ்விங்காக இருக்கும் போது ஒரு ஷேட்ஸை வந்து நம்ம மாற வேண்டும் அப்படின்னு? இல்லை, எனக்கு வந்து என்ன அப்படின்னா, கோலி சோடா வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ரோல். ஒரு ஹார்பர் ரவி, ஒரு கேங்ஸ்டர், ஒரு ஹார்பரை கண்ட்ரோல் பண்ணுறான், அவன் கீழே ஒரு 20 பேர் மார்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. மேபி இதை வந்து நான் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன். ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன், ஒழுங்காக அதை ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நவ் கோலி சோடாங்கிற படம் வெப் சீரிஸ் பண்ணும்போது பார்த்தவங்களும் சரி, ஹாட் ஸ்டாரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஹார்பர் ரவிங்கிற ரோலை ஹோல்ட் பண்ணிட்டீங்க, நம்ப முடிஞ்சது. நீங்கள் ஒரு ஏரியாக்கே நீங்கள் தான் ஆள், உங்களுக்கு கீழே ஒரு 25-50 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு கிரே ஷேட் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு அது ஒரு சாலிட் ரோலாக தெரிஞ்சது. என்னோட அந்த படத்தில் வந்து என்னோட ரோல் கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப எப்படின்னா, ஏதாவது ஒன்று வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும். பட் சொசைட்டியில் அது பண்ண முடியல, நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஸோ ஒரு தப்பான பாதை எடுக்கிறான், அதில் கிளைம் ஆகி போகிறான், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய ஆள் ஆகிடுறான். பட் எண்ட் ஆஃப் த டே நீ யாராக இருந்தாலும் தப்பான ரூட் எடுத்தனா தப்பான முடிவு தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் மில்டன் சொல்கிற கதை. ஸோ சூஸிங் ரோல்ஸ் ஃபார் அன் ஆக்டர் இஸ் வெதர் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் நாட். இப்போ நீங்கள் இதை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா நோ, ஐ வில் நாட் டூ இட். அது ஒன்லி ஃபார் கோலி சோடா தான். இப்போ நான் ஹீரோவாக இந்த படத்தில் நடிக்கிறேன், அடுத்த படத்தில் கூட ஹீரோவாக தான் போர்ட்ரே ஆகிட்டுருக்கேன். ஸோ எனிதிங்
இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னு வைங்களேன், அது இப்போ மெயின் வில்லன் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஆப்போசிட் ஆஃப் ஹூம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. யாருக்கு நான் வில்லனாக நடிக்கிறேங்கிறது அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அது பண்ணலாம். ஒரு ஹீரோயின் அப்படின்னும் போது ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒரு சில நேரங்களில் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஒரு மைண்ட் உள்ள நமக்குள்ளே ஒன்று இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஷேட் நமக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தால் தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமா இண்டஸ்ட்ரியில்? நீங்கள் ஆட்டிடியூடுங்கிறத என்ன எப்படி மீன் பண்ணுறீங்க காயத்ரி? ஒரு ஹீரோயின்னா அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், ஒரு சொஃபிஸ்டிகேஷன் லுக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ மாடலிங்லேருந்து மேல் வர மென்னுக்கெலாம் வந்து இந்த அமெரிக்கா மாப்பிள்ள ரோல் தான் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பொண்ணுங்களுக்கும் உண்டு. ஓகேங்களா? அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இது ஏன் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா நம்மளும் டெவலப் பண்ணிக்கலாமே, நம்மளும் இதை கற்றுக்கலாமே, நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா தானே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுங்கிற ஃபேஸில் நானுமே ஒரு கட்டத்தில் இருந்திருக்கேன். அதுதான் மேபி ஐ ஒன் டே சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் வேர் ஐ லிட்ரலி ஃபெல்ட் ஒரு ஸ்கேல்பல், ஸ்கேல்பல் இந்த டாக்டர் யூஸ் பண்ணுற ஸ்கேல்பல் நீங்களும் பிடிக்கலாம், நானும் பிடிக்கலாம், கம்பவுண்டரும் பிடிக்கலாம். ஆனால் எனிபடி ஹூ ஹோல்ஸ் அ ஸ்கேல்பல் இஸ் நாட் அ டாக்டர். அவருக்கு தான் தெரியும் ஒரு சர்ஜரி எப்படி பண்ணும். அந்த மாதிரி ஒரு மாடலிங்னா யூ ஜஸ்ட் வாக், யூ வில் ஃபர்கெட் த ஸ்டேஜ் ஃபியர். நீங்கள் நடப்பீங்க, பின்னாடி உட்காந்துருக்கிறவருக்கு கூட உங்களோட அட்டென்ஷன் வேணும்னு அந்த அட்ராக்ஷனை புல் பண்ணணும். யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஃபிசிக் அண்ட் கேள்விகள் கேட்பாங்க. ஒரு பேஜென்ட்னா வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டி ஷோ ஆஃப்ஸ், இட்ஸ் லைக் கொஸ்டின். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப அவேராக இருக்கணும். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. ஒரு சாம்பார் எப்படி வைக்கணும்னு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நாலேஜாக இருக்கணும். ஸோ அதுவுமே இட்ஸ் நாட் அ ஜோக். அண்ட் வேரிங் அ ஹை ஹீல், ஒரு ஈவினிங் கவுன் போட்டுட்டு வாக் பண்ணுறது எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் அது பண்ணிட்டா ஆக்டர் ஆகிட முடியும்னு கிடையவே கிடையாது. பிகாஸ் ஆக்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு ஃப்ரேம்குள்ளே தான் நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். யோர் என்டையர் பாடி லாங்குவேஜ் ஷுட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த கேரக்டர். ஸோ இதுக்கு உங்களால் எவ்வளோ மோல்ட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ் என்ன, உங்களால் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தான் அனலைஸ் பண்ணிக்கணும். இதை அனலைஸ் பண்ணிட்டு தேன் டெல்லிங் நான் சான்ஸ் கிடைச்சா வந்துடுவேன், யூ கிரியேட் அ சான்ஸ் ஃபார் யோர் செல்ஃப். அப்படி தான் நான் இப்போதும் பண்ணேன் எனக்காக. ஸோ அது அங்கே போட்ட உழைப்பை எனக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு அப்படின்னா எனக்கு அது சந்தோஷம் தானே. இப்போ இங்கேருந்து நான் அடுத்து எப்படி க்ரூம் ஆக போகிறேன், எப்படி ஈவன் ஐ கிரேவ் ஃபார் மோர் சேலஞ்சிங் ரோல்ஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் இன்னும் இதில். ஸோ இந்த டெடிக்கேஷன் வந்து இருக்கிற எல்லா பர்சனுக்கும் இது யாரும் ஈஸியாக கிவ் அப் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களை எவ்வளோ க்ரூம் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கம்மிங் டு யுவர் கொஸ்டின் ஆஃப் பீயிங் ஆட்டிடியூட், வந்துருங்க டிஃபால்ட்டாக அது இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல், எனி ப்ரொஃபஷனல் யூ டேக், ஒரு போலீஸ்னா யூனிஃபார்ம் மஸ்ட்டு, ஒரு டாக்டர்னா லேப் கோட் மஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேபின் க்ரூ, பைலட், எவ்ரி ஒன் ஹோல்ஸ் சம்திங். அண்ட் ஒரு கேபின் க்ரூவாக நானுமே ட்ரைனிங் போயிருக்கேன் போது ஐ டெல் யூ, they will check my nails from my makeup to everything. கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் கூட they'll directly fire you. அப்போது உங்களுக்கு வந்து how you look matters a lot. அப்படி பார்க்கும்போது acting is also a profession where so many people watch you from different language, different state, different country. போது how you look and you represent your family, you represent your state, you represent your place. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னும் போது it is very important that how you carry yourself, how you talk, how you communicate. இது எல்லாமே நான் படித்தேன். எடுத்தோடனே நான் வந்து இதை ட்ரை பண்ணேன், அதை ட்ரை பண்ணேன், அப்படி இல்லை. ஐ ஹேட் அ கோர்ஸ், ஒரு ஜேர்னி வேர் புனே போனேன். புனேல ஒரு மாடலிங் கோர்ஸ் பண்ணேன். டுடே ஐம் அ சர்டிஃபைட் மாடல். தேர் தே டீச் மீ ஹவு டு டாக், வாக், so many things which is involved. And I should thank Kritika Ramthri ma'am who trained me. So இங்க இருந்த ஒரு கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஜேர்னி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருதுன்னும் போது now you will know how confident. இது வந்து ஆட்டிடியூட் கிடையாது, you should call it as an elegancy. It is a skill. இது வந்து ஒரு IT எம்ப்ளாயி கூட பண்ணலாம். ஒரு anybody can do. It's not just a actor who should maintain their elegancy. It's everybody who should follow this, where you will attract the respect.